ஏசியா 43:2 நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தமான வசனங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க சிவந்த சமுத்திரத்தில் கடந்து போனாலும், யோர்தான் கடந்து போனாலும், தன் அரப்புக்காரத்தில் கரை உருண்டு போகிற யோர்தானாலும், இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்ததைப் போல நமக்கும் தண்ணீர்களைப் போல சூழ்நிலைகள் கடக்க முடியாத அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் அவர் நம்ம இருப்பார். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில புரளுவது இல்லை. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடியேற்றி நம்மை பிடித்து காத்துக்கொள்வார். நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி உன்னுடைய பேரில் பற்றாது என்றே எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் வாலிபனுடைய ஜீவிதத்தில் 7 மடங்காக சூடாக்கப்பட்ட அக்னி அங்கே அந்த ராஜா ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை. காரணம், 4வது நபராக தேவனாகிய கர்த்தர் இறங்கி அந்த அக்னி மனம் வீசாமல் அவங்க முடியோ கருகி போகாமல் தூக்கி சென்றவர்கள் மாத்திரம் அழிந்து போனாலும் தவிர ஆக எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் அக்னி அவங்க பேரில் பற்றாமல் அவளை காத்த தேவன். ஒருவேளை அக்னியின் போல சோதனைகள், ஆறுகளை போல பிரச்சனைகள், தண்ணீரை போல நமக்கு சூழ்நிலை வந்த போதிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவேன் என்று இதுவரையும் எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி உங்களை நடத்தின தேவன் இனியும் உங்களை அற்புதமாய் நடத்துகிறவர். ஒருவேளை இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். தண்ணீர் சூழ்ந்த ஒரு ஜீவியமானாலும், கடக்க முடியாத ஆளானாலும், அல்லது அக்னி சூளை போன்ற சோதனை நிறைந்த ஒரு அனுபவம் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன். அது அக்னியானாலும் அது உங்கள் பேரில் பற்றாது. நீ வேகாது இருப்பாய், நீ மூழ்கி போவது இல்லை, நீ கைவிடப்படுவதில்லை என்கிற வாக்கின்படி கர்த்தர் அற்புதமாய் உன்னை நடத்துவார். எல்லா ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இந்த வாக்கின்படி தேவ பிள்ளைகளோடு இருந்து இந்த சூழ்நிலையிலும் இந்த அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலையாக்கி தேவன் அவளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.